பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுகுடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி உரை அன்பில் நடனபதியே சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. பரம்பொருளே, வேத நாயகனே, மெய்ப்பொருளே, எங்கெங்கும் நிறைந்துள்ள என் உமா மகேஸ்வரன் திருவடியை வணங்கி, கூத்தப்பெருமானின் திருவடியை வணங்கி, திருப்பணி விநாயக பெருமானும் அருள்மிகு 48 மண்டல மகா கணபதியினுடைய திருவடியை வணங்கி, நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்த திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மை பிரார்த்தனை மூலம் வெற்றி, பக்தியின் மூலம் வெற்றி, அனுகிரகமும் அனுகூலமும் கிடைக்கிறதுக்கு மூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய தமிழ் மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து பதிவு செய்ய உள்ளேன். இம்மாதம் முக்கிய நிகழ்வுகள்: புரட்டாசி 11ஆம் நாள் சுக்கிர ஜெயந்தி, வெண்காந்த மலர், வெண்பட்டு, வெள்ள மொச்சை, பசும்பால், பாலாலயங்கள், கற்கண்டு சாதங்கள், பூர வெண்மை சம்பந்தப்பட்டதையெல்லாம் அவர் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட்டால் சுக்கிரனுடைய பிரித்திலிருந்து நாம் தப்பித்து அவனுடைய யோக பலனை நாம் பெறலாம். அடுத்தது புரட்டாசி 16ஆம் நாள் சர்வ மகாலய அமாவாசை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் ஜெயிக்க வேண்டுமென்றால் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை என்ற உணர்வுப்படி, முன்னோர்களுடைய வாக்குப்படி அன்று மகாலய இதுவரையும் வழிபடாத தர்ப்பணங்கள் கொடுக்காதவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் கொடுப்பது சால சிறந்தது. புரட்டாசி 17ஆம் நாள் நவராத்திரி ஆரம்பம். புரட்டாசி 25 11/10 மகா நவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை 12/10. வேதம், கல்வி, குருகுலம், புதிய தொழில், புதிய ஆபரணம், புதிய ஆடை, புதிய நிறுவனம், புதிய தொழில்கள், கிரகப்பிரவேசங்கள் எது வேணாலும் பண்ணலாம் சரஸ்வதி பூஜைக்கு. ஆன்மீக சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் உகந்த நாள். இப்படிப்பட்ட நாளில் ஆரம்பிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் இரணியன் கசுபு மகாபாரதம் நடந்த மாதம் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் புரட்டாசியில் பக்திக்கு முக்தியை அளிப்பதற்கும் பேராசையை தவிர்ப்பதற்கும் ஜனன காலத்திலிருந்து மரண காலம் வரை பிரார்த்தனையே வெற்றியின் கொடுப்பது, பக்தியே முதலீடு செய்வது என்ற உணர்வினை நம் முன்னோர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வைபவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதில் நவராத்திரி மிக மிக அதி உன்னத. ஆண்களுக்கு 1 நாள் சிவராத்திரி, பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி. அதுவும் இந்த மாதத்தில் வருவதும், இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன், இந்த புரட்டாசி மாதத்தில் புதனோட அறிவு சார்ந்த சரஸ்வதி, இந்த 2 பேரும் சேர்ந்தது தான் சரஸ்வதி பூஜை. அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வருது. ஐப்பசிலி வரும், அது ஏதாவது அந்த திதி மாறி வரும்போது வரும். இப்போ அப்படி கிடையாது. கண்டிப்பாக இந்த புரட்டாசியில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை நம் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கொடுக்க வேண்டி சரஸ்வதியின் திருவடியை வணங்கி, என் நாவில் இருக்கக்கூடிய ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கர்ஷயாமி சித்திர்பவது மேசதா என்ற அவருடைய திருவடியை வணங்கி இந்த புரட்டாசி மாதத்தின் பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். அறிவுக்கு உரியது, ஆற்றலுக்கு உரியது, வெற்றிக்கு உரியது, வீரத்துக்கு உரியது, விவேகத்துக்கு உரியது, பிரஸ்டீஜுக்கு உரியது. கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும்,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும், அறிவுள்ள இடத்துல கொஞ்சம் கௌரவம். நான் அறிவாளிடா, என்னை கேட்காம எதுவும் செய்ய முடியாதுடா சொல்கிறாங்கல்ல, வழக்கத்தில் சொல்கிறோம்ல, ஃபேக்ட்ரியில் சொல்கிறோம், வீட்டில் சொல்கிறோம், காலேஜில் சொல்கிறோம், ஆஃபீஸில் சொல்கிறோம், மீடியாக்களில் சொல்கிறோம். அறிவில்லை ஒன்றும் செய்ய முடியாது. எதையாவது ஒரு சிம்டம்ஸ் தனியாக வச்சுருப்பான். 100க்கு 100 மார்க்கும் போட 100க்கு 100 போட மாட்டாங்க. 100க்கு 99.99 போடணும். புள்ளி நாட் ஒன்று இருக்கணும். அதுக்கு அறிவு குறுந்தே இருக்கும், அது மூலக்காரனுக்கு இருக்கும். அப்படி சொல்லணும். அது வேலைக்காரனுக்கு இருக்காது, மூலக்காரனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் மிகப்பெரிய மாதம். அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. வெளிநாடு போகலாம். புரட்டாசியில் நல்ல ஜபம் பண்ணுங்க, நல்ல பிரார்த்தனை பண்ணிங்க. ஏற்கனவே பெருமாளுக்குரிய ராசி நீங்கள், புதனுக்குரிய ராசிநாதன் உங்களுக்கு 3ல் இருக்கார், புதனில் இருக்கார், நல்ல சாரத்தில் இருக்கார், நல்ல சாரபலம் பெற்றிருக்காரு. 3க்கும் 6க்கு உரிய புதன் 4ல் இருக்கார். 3க்கும் 6க்கு உரிய புதன் 3, அதனால் நல்லா இருக்கார். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பிரார்த்தனை தான். தொழில் தைரியமாக இருக்கணும். தொழில் தைரியமாக நீங்கள் செய்யுங்க. இப்போ தொடங்க வேண்டாம், தொழில் இப்போ தொடங்க வேண்டாம், அடுத்து நீங்கள் தொடங்குங்க. அடுத்து உங்களுக்கு இந்த புரட்டாசி முடிஞ்சு பிரார்த்தனை பண்ணுறங்க, நல்லா ஹோமங்க பண்ணுங்கள், நவராத்திரியில் கலந்துக்கங்க, கோதண்டராமர் கோயில் போங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலோட 108 திவ்ய பிரங்களை பாருங்கள், சுந்தரகாண்டம் படிங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க, விஷ்ணு புராணம் படிங்க. எவ்வளோ இருக்குது எம்பெருமானுக்கு. கூடுமானவரை யாத்திரை போகிறது ஏஜில் உள்ளவங்க போகிறத தவிர்த்துருங்க, ஏஜில் போகிறவங்க தவிர்த்துருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சிட்டு வந்தீங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும். உங்களுக்கேற்ற தொழிலை பண்ணி ஜெயிக்க பாருங்கள், உங்களுக்கேற்ற தொழிலை பண்ணி ஜெயிக்க பாருங்கள். ஏன்னா பெருமாளுக்குரிய மாதம். அதனால் காலபுருஷனுக்கு 3க்கு 6க்குரிய புதன் உங்களுக்கு எதில் இருக்கார் பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார். வெற்றியை கொடுப்பார், முயற்சியை கொடுப்பார். படிப்பு நல்லா படிக்கலாம், படிப்புக்கு நல்ல படிப்பு உங்களுக்கு. புதன் மிதனத்துக்குரிய படிப்பு, எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி மனம் தளராமல் எழுதிக்கிட்டே இருங்க. 10 தடவை இல்லை, 20 தடவை எழுதிக்கிட்டே இருங்க. நான் 2 தடவைன்னு சொல்லலை, 3 தடவைன்னு சொல்லலை, 4 தடவைன்னு சொல்லலை, 10 தடவை, 20 தடவை, 30 தடவை நான் கூட்டி சொல்கிறேன். கூட்டி பெருக்கி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அனுபவத்துக்கு வருவீங்க. அப்படி தான் அனுபவத்துக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஒரு ஐஏஎஸ் யாராவது ஒரு தடவை ஒரு கையில் வேணால் எல்லாம் ஒரு தடவை 2 தடவை படிச்சிருப்பா, பாஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது ஒரு ஐஏஎஸ் ஒரு தடவை 2 தடவை எழுதாமல் இருக்காங்க? எங்கள் ஃபேமிலி டாக்டரு 10 வருஷம் படித்தார். எப்படி படித்தார்? அப்போ அவர்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு. 10 வருஷம் படித்த டாக்டர் 5 வருஷம் படித்த டாக்டர் எப்படி இருக்கும்? வயசு வேணால் போயிட்டு போகுதுரா, நான் 10 வருஷம் படித்தான்டா. ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2 வருஷம் இருக்கணும், 1 வருஷத்தை 2 ஆக்கு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி பேமெண்ட் கொடுத்து படிக்க வச்சார். இன்றைக்கி பெரிய மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. யாரும் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. எல்லாம் ஒன்று தானே, அனுபவங்கள் இல்லையா? அனுபவ கல்வி மிகப்பெரிய கல்வி இல்லையா? அனுபவ கல்வி எவ்வளோ எக்ஸ்பிரிமெண்டல் நாலேஜ் இஸ் பவர் இல்லையா? அதனால் மிதுன ராசிக்கு நிச்சயமாக நல்ல நாலேஜ் இஸ் பவர் உள்ளது நீங்கள் தான். அப்போ இந்த மாதத்துக்கு பெருமாள் உங்கள் கையில் இருக்கார், உங்களோடு இருக்கார். அவரை வந்து வழிபட்டால் நிச்சயமாக நல்ல மாறுதல் வரும்.